வணக்கம் நண்பர்களே, இது VDL விலாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை சுஜாதாவுடைய நில்லுங்கள் ராஜாவே 3வது எபிசோடு. போன எபிசோட்ல நம்ம கதையோட ஹீரோ அவர் அந்த வீட்டுக்கு போறாரு. அங்க அவருடைய மனைவியோட வேற ஒரு ஆள் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஒரு கயிறு எடுத்துட்டு போய் அந்த ஆளை கொலை பண்ண பாக்குறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சிட்டு போய் நல்லா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் பைத்தியக்காரனா அப்படின்னு பாக்குறதுக்காக பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. நில்லுங்கள் ராஜாவே 3வது எபிசோட். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். கிளிக். டேப் ரெக்கார்டர் நின்னது. டாக்டர் விஜயகுமார் நிமிர்ந்தாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னாரு. கணேஷ் வசந்த பார்த்தான். என்ன சொல்ற அப்படின்னா, வினோதமான கேஸ் பாஸ். அவ்வளவுதானா? டாக்டர் விஜயகுமார், நீங்க இந்த ஆளை டெஸ்ட் பண்ணீங்களா? செஞ்சேன். ஹி இஸ் பெர்ஃபெக்ட்லி நார்மல். அவனுக்கு பைத்தியம் இல்ல. கணேஷ் ஒரு சிகரெட் எடுத்து பத்த வைக்காம யோசிச்சான். விஜயகுமார் தொடர்ந்து, ரிஃப்ளெக்ஸ் சரியா இருக்கு, ஐக்கியூ சரியா இருக்கு, அதிகப்படியாவே இருக்கு, மனநிலையிலயும் எதுவும் விபரீதமா இருக்குதுன்னு சொல்லவே முடியல. எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டோம். ஜவஹர் விட்டல் அப்படின்றாரு கணேஷ். வசந்த் பத்த வைக்கிறான். பைத்தியமா பாவனை பண்றானோ? ரொம்ப கஷ்டம். அவன் பாவனை கூட செய்யல. திரும்ப திரும்ப ஒன்னையே சொல்லிக்கிட்டு வரான். நீங்க தான் கேட்டீங்களே, நான் தான் ஜவஹர் விட்டல், நான் தான் ஜவஹர் விட்டல், அவ்வளவுதான். ஒரே ராகம், ஒரே பல்லவி. பாஸ், எனக்கு என்னவோ அந்த நெல்லுங்கள் ராஜாவில தான் ஏதோ சூட்சுமம் இருக்குதுன்னு படுது. ஒரு பெண்ணை பார்த்தத 1-2 இடங்களை குறிப்பிட்டு அவ யாருன்னு தெரியலன்னு சொல்லியிருக்கான். அவனோட குழப்பமான நிலையில அது ஒரு கனவா கூட இருக்கலாம். இன்கார்னேஷனா? சே, மறுபிறவில எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னால ஒண்ணு மட்டும் சொல்ல முடியுது. நீங்க இப்ப டேப்ல கேட்டீங்களே, அது எல்லாத்தையும் அவன் எனக்கு முன்னாலதான் சொன்னான். அவன் கண்ல ஒரு துளி கூட போய் தெரியல. அதீதமான ஆர்வம் தான் தெரியுது. நான் தான் ஜவஹர் விட்டல்னு ரொம்ப அழுத்தமா நம்புறான். அத நான் நம்புறதுக்கு நிறைய அடையாளங்கள் சொல்றான். நுணுக்கமான விவரங்கள் சொல்றான். பொண்டாட்டியுடைய அந்தரங்கமான அடையாளங்கள் சிலதை கூட சொல்றான். தொடையில மச்சம் இருக்கு அவளுக்குன்றான். சரிதான் அப்படின்னா கணேஷ். மச்சம் இருக்கா நிஜமாவே அப்படின்னா வசந்த். யாருக்கு தெரியும், ஆனா கோர்ட்ல இத சொன்னாலும் சொல்லுவான். கணேஷ் சுத்திலும் பார்த்தா புத்தகங்கள். த அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் சைக்கியாட்ரி, டெலியூஷன் அண்ட் ட்ரீம். வசந்த் டேப் ரெக்கார்டரோட விசைகளை திருகி அதை வேகமா எதிர்பக்கம் ஓட விட்டான். அதுல இருந்த வியூ மீட்டர் நடனமாட கொஞ்சம் நிதானிச்சுக்கிட்டு, இது ஒன்னும் பூர்வ ஜென்மத்து சமாச்சாரம் அது இதுன்னு இல்ல, ஆள்மாறாட்டமா இல்ல, அதை விட தீவிரமா ஏதோ ஒரு கேஸ்ன்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி சந்தா இருக்கு. லேசா பலாப்பழ வாசனையும் லேசா மூத்திர வாசனையும் அடிக்குது. கோயிலோட சம்பந்தப்பட்ட ஊர் மாதிரி தெரியுது. ஏன் அப்படி தோணுதுன்னு சொல்ல தெரியல. ஒரு பொண்ணு சுமார் 20 வயசு இருக்கும். டேப்ப ரீவைண்ட் பண்றான். ஒரு பொண்ணு சுமார் 20 வயசு இருக்கும். திரும்பவும் ஒரு பொண்ணு சுமார் 20 வயசு இருக்கும். வசந்த் அந்த இடத்துல ஒரு சிறு காகித துண்டை அடையாளமா வச்சு டேப்ப சுத்தினான். இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நல்லது அப்படின்னா கணேஷ். டாக்டர், நீங்க என்ன சர்டிபிகேட் கொடுத்தீங்க அவனுக்கு அப்படின்னா. ஆசாமி நார்மல்னு தான். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருந்தாங்க. இந்த ஆசாமிக்கு மன ஆரோக்கியம் எப்படி, நல்லது கெட்டதுன்னு பாகுபடுத்தக்கூடிய நிலையில இருக்கானான்னு கேட்டிருந்தாங்க. இருக்கான்னு சொல்லிட்டேன். இப்ப அவன் எங்க இருக்கான்? ஜெயில்ல. கேஸ் நடக்க போகுது. கணேஷ், எனக்கு ஒன்னே ஒண்ணு உறுத்துது. நான் நிறைய படிச்சவன் தான். வெளிநாட்டுல போய் எல்லா எழுத்தும் என் பேர் கூட சேர்த்துக்கிட்டவன் தான். ஆனா இவன் கேஸ்ல என்னுடைய அறிவுக்கும் திறமைக்கும் ஆள் பலத்துக்கும் அப்பால் பட்ட ஒரு மனோவியாதியா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது. நிஜமாவே இவனுக்கு மனோவியாதியா? ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? என்ன வியாதி இது? அம்னீஷியாவா? நிச்சயம் இல்ல. இசிஜி எடுத்து பார்த்துட்டேன். ஏன், கொஞ்சம் சோடியம் அமிட்டால் கூட கொடுத்து பார்த்துட்டேன். எதுக்கு டாக்டர்? அது உண்மை சொல்ல வைக்கும். எப்பவாவது யூஸ் பண்ணுவேன். திரும்ப திரும்ப நான் தான் ஜவஹர் விட்டல். அதனாலதான் கணேஷ் உங்களை கூப்பிட்டுருக்கேன். நீங்க ரொம்ப பிஸி எனக்கு தெரியும். எனக்காக ஒரே ஒரு காரியம் செய்யணும். நீங்க என்ன, அந்த ஆளை ஜெயில போய் பார்க்கணும். பார்த்து அவன் கூட பேசுங்க. உங்க மனசுல அவனை பத்தி என்ன தோணுதுன்னு எனக்கு சொல்லுங்க. அவன் கேஸு கோர்ட்டுக்கு வரப்போகுது. அவனோட பேசி உங்களுக்கு அவன் பேசுறது நிஜம்னு பட்டதுன்னா அவன் கேஸ நீங்களே எடுத்து நடத்தலாம். எனக்கு என்னவோ அவனை நார்மல்னு சர்டிபிகேட் கொடுத்ததும் அதிக சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா, எதுவும் தப்பாயிடுச்சா? நமக்கு தெரியாம நம்ம அறிவுக்கும் அப்பால வேற ஏதாவது இருக்கா? இவன் ஜவஹர் விட்டல் இல்லைன்னா இவன் யாரு? அத அவனே கேட்டுக்கிறான் பாஸ் அப்படின்னா வசந்த். சரி டாக்டர், நான் போய் அந்த ஆளை பாக்குறேன் முதல்ல. அதான் நான் கேக்குறது. அந்த டேப்பை நாங்க எடுத்துக்கலாமா? தாராளமா. அப்புறம் திருப்பி தந்துடுறோம். டாக்டர் விஜயகுமார் கணேஷையும் வசந்தையும் வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாரு.
ஹால்ல 7-8 பேர் காத்திருந்தாங்க. எல்லாரும் பணக்காரங்கன்னு தோணுச்சு. விஜயகுமார் சர்க்கார் மென்டல் ஆஸ்பத்திரியில சராசரியா ஒரு மாசம் சம்பாதிக்கிறத இந்த இடத்துல இருந்து ஒரு நாள்ல சம்பாதிச்சிருவாருன்னு தோணுச்சு. வெளியே 8 காருங்க நின்னுட்டு இருந்துச்சு. கணேஷ் தன்னோட ஃபியட்டை தேடினான். பை, எனக்கு ஃபோன் பண்ணுங்க, எனக்கு இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கு. கணேஷ் 2வது கியர்லயே ஓட்டிக்கிட்டு இருந்தான். தாசபிரகாஷ் பக்கத்துல டிராபிக்ல நிறுத்திட்டு, வசந்த், வாட் டு யூ திங்க் அப்படின்னா. நில்லுங்க ராஜாவுல இருக்குது பாஸ் சூட்சுமம். அதுல வசந்த், திடீர்னு உன்னை சுத்துப்பட்டவங்க அத்தனை பேரும் சேர்ந்து அழிச்சாட்டியமா நீ வசந்த் இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ எப்படி நீதான் நிரூபிப்ப? எனக்கு என்னவோ ஒரு சின்ன குழந்தை பொய் சொல்லும்னு தோணல பாஸ். மத்தவங்க எப்படி போனாலும் குழந்தைய பொய் சொல்ல வைக்க முடியாது. குழந்தை, நாய், ஆமா நாய், அதுக்கு என்ன சொல்றீங்க? அந்த ஆள் நிச்சயமா அள்ளி விடுறான். அப்புறம் ஏன் டாக்டர் விஜயகுமார் நம்மளை இவ்வளவு அக்கறையா கூப்பிட்டு கேஸை எடுத்துக்க சொல்லணும்? அந்த ஆளை போய் பார்க்கலாம் பாஸ். அப்புறம் அப்புறம் எனக்கு என்னவோ இது ஏதோ ஓபன் அண்ட் ஷட் கேஸ்ன்னு தோணுது. அவன் பைத்தியம் இல்லாம இருக்கலாம், வேற ஏதோ பிளான் வச்சுக்கிட்டு இருக்கலாம். விஜயகுமார் சொன்னதுக்காக பாத்துட்டு வரலாம். தொடையில மச்சம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம்? அதானே. ஆனா நிஜமாவே மச்சம் இருக்கான்னு தெரியலையே. நான் வேணா போய் விசாரிச்சுட்டு வந்துடவா? சி, எங்க பாஸ் எக்மோர் பக்கம் திரும்புறீங்க? நாம ஜெயிலுக்கு போகலையா? அதுக்கு முன்னால ராஜேந்திரனை பார்க்கணும். எதுக்கு? போலீஸுடைய கோணம் என்னன்னு முதல்ல தெரியணும். உதவி கமிஷனர் ராஜேந்திரன், வாங்க, எங்க இவ்வளவு தூரம் அப்படின்னாரு. ஒண்ணுமில்ல, சும்மாதான் அப்படின்னா கணேஷ். சும்மா நீங்க வரமாட்டீங்க. கேஸ் என்ன சொல்லுங்க? 2 காஃபி கொண்டு வர சொல்லுங்க முருகேசன். கணேஷ் உட்கார்ந்தான். ராஜேந்திரனோட மேஜை மேல இருந்து ஒரு பேப்பர் வெயிட்டுக்குள்ள லண்டன் டவர் தெரிஞ்சது. இன்டர்போல் மூலமா ட்ரைனிங்குக்கு ஸ்காட்லாந்து யார்டு போயிருந்தீங்க போல இருக்கே. ஆமா, இத வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்கன்னு ஓசப்படாம புறப்பட்டு போயிட்டீங்க. சேச்சே, ஷார்ட் நோட்டீஸ்ல போகும்படியா ஆயிடுச்சு. உங்களுக்கு போன் பண்ண, பெங்களூர் போயிருக்கிறதா சொன்னாங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க. இப்ப கூட நம்ம கலீக் அனந்த நாராயணன் போயிருக்காரு. நாங்க என்ன கேட்க போறோம்? 2 பிளே பாய், 2 பென்ட் ஹவுஸ் அப்படின்னா வசந்த். அனந்த நாராயணன் அதெல்லாம் கொண்டு வர மாட்டாரு. ராஜேந்திரன், ஜவஹர் விட்டல்னு ஒரு வினோதமான ஆசாமி கேஸ். பிரிலிமினரி ஹியரிங் சமீபத்துல முடிஞ்சு ஆள் ஜெயில்ல இருக்கான். கோர்ட்ல அவன் கேஸ் வரப்போகுது. கேஸ் என்ன சொல்லுங்க, நான் பாத்திருப்பேனே. தன் மனைவி, மக, சொத்து எல்லாம் இன்னொருத்தன் அபகரிச்சுட்டான்னு சொல்லி ஒரு ஆள் மேல பாஞ்சிருக்கான். 511ல கேஸ் புக் ஆயிருக்கு. மேஜிஸ்ட்ரேட் மென்டல் ஆஸ்பத்திரிக்கு ரெஃபர் பண்ணி சர்டிபிகேட் கேட்டிருக்காரு. அந்த கேஸ் தானே? ஆமா, நம்ம மாணிக்க வாசகம் பாக்குறாரு. அத நீங்க எடுத்துக்க போறீங்களா? வசந்த், ஆமா அப்படின்னா. இன்னும் தீர்மானிக்கல அப்படின்னா கணேஷ் அதே சமயம். எனக்கு முழு விவரமும் தெரியாது. உங்களுக்கு எப்படி பரிச்சயம் அப்படின்னாரு ராஜேந்திரன். டாக்டர் விஜயகுமார்னு மென்டல் ஆஸ்பத்திரியில அவர் தான் இந்த ஆளை பரிசோதிச்சு அவனுக்கு பைத்தியம் இல்லைன்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு மாதிரி சந்தேகம் ஏற்பட்டு என்கிட்ட விவரமா அவன் சொன்னதை எல்லாம் டேப் போட்டு காட்டினாரு. நீங்க அவனை பைத்தியம்னு தீர்மானிச்சு இன்சேனிட்டி செக்ஷன்ல வாதாட போறீங்களா? நாங்க இன்னும் ஆளையே பார்க்கலையே. பாக்குறதுக்கு முன்னால போலீஸ் கேஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்னு உளவு தெரிஞ்சுக்க காத்திருக்கோம் அப்படின்னு சிரிச்சான் கணேஷ். ஸ்ட்ராங்கா இல்லாம நாங்க எடுத்துப்போமா கணேஷ்? மாணிக்க வாசகத்தை கொஞ்சம் கூப்பிடியா? கணேஷ் சுதாரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு, என்ன நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த கேஸ்ல உங்களுக்கு எதிரில நான் வாதாடலாம். நான் ஒன்னும் போலீஸ் கேஸுடைய ரகசியம், சாட்சியங்கள் எதையும் கேட்க போறதில்ல. பொதுவா எந்த கோணத்துல போலீஸ் இந்த கேஸ வாதாட போகுதுன்னு தெரியணும், அவ்வளவுதான். தாராளமா. கணேஷ் எங்களுக்கு எதிரா வாதாடுறாருன்னா நாங்களும் அதிகப்படியா உஷாரா இருக்கணுமே. எங்களுக்கும் நல்லது தானே. அப்புறம் அந்த பிரியாவை பாத்தீங்களா? உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? கொஞ்சம் இழைச்சிருக்கீங்க. சிகரெட் ரொம்ப ஊதுறார் சார் அப்படின்னா வசந்த். நீ பீடா போடுற? ராஜேந்திரன், இந்த ஜர்தா பீடா கடைகள் எல்லாம் நீங்க ரெய்ட் பண்ணணும், ஒழிச்சு கட்டணும். மாணிக்க வாசகம் வந்திருக்கவே அவரை அறிமுகப்படுத்தினாரு ராஜேந்திரன். சின்னவரா இருந்தாரு, கண்கள்ல துருதுருப்பு இருந்தது, பிடிச்ச கை வலுவா இருந்துச்சு, யூனிஃபார்ம் முறைப்பாவும் பகட்டாவும் பிரத்யேகமாவும் இருந்துச்சு. மிஸ்டர் மாணிக்க வாசகம், கணேஷ் உங்க எதிர்த்தரப்பு. ஜவஹர் விட்டல் கேஸ் தானே? வெல்கம் அப்படின்னு சிரிச்சாரு. இன்சேனிட்டி ப்ளீ செல்லுபடியாகுமா அப்படின்னா கணேஷ். நடக்காது. டாக்டர் சர்டிபிகேட் ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ஆளுக்கு ஒன்னும் இல்ல, ஹீ இஸ் நார்மல். பின்ன அவன் சொல்ற அடையாளங்கள் எல்லாம் பொருந்துதா? இல்லைங்க அப்படின்னாரு மாணிக்க வாசகன் ராஜேந்திரனை பார்த்துக்கிட்டே. போட்டோ ஒண்ணு அந்த அம்மா கூட எடுத்தது மாடியில மாட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். மிஸ்டர் கணேஷ், நீங்க அந்த ஆங்கிள் வாதாட நினைச்சா உடனே மறந்துடுங்க. நாங்க துப்புரவா செக் பண்ணிட்டோம்.
கைரேகை, எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட், போட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். உங்க கிளையண்ட் தான் ஜவஹர் விட்டல்னு சொல்றதுல ஆதாரமே இல்ல. அவன் இன்னும் எங்க கிளையண்ட் ஆகல, ஆளையே இன்னும் பார்க்கல. அப்ப எடுத்துக்காதீங்க, ஹோப்லெஸ் கேஸ். எங்கேயாவது யாராவது நம்புவாங்களா சார்? பெண்டாட்டி சின்ன குழந்தை, ஏன் அவங்க வீட்டு நாய் கூட சதி பண்ணுது, என்னை அடையாளம் காட்டுக்க மாட்டேங்குதுன்னு வாதாடுறான். இதே பல்லவி திருப்பி திருப்பி எந்த கோர்ட்ல செல்லும் அப்படின்னு ரசிச்சு சிரிச்சாரு மாணிக்கவாசகம். நீங்க பெண்டாட்டியும் குழந்தையும் சாட்சிக்கு கூப்பிட போறீங்களா அப்படின்னா வசந்த். எதுக்காக அவன் அந்த மாதிரி பொய் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? யார் கண்டா அவன் ஒரு லூஸோ என்னவோ. லூஸ்னா கேஸ் மாறி போகுதே. வாசகம், லூஸுங்கிற பேச்சே எடுக்காதீங்க. ஆஸ்பத்திரியில சர்டிபிகேட் எடுத்திருக்கோம். அவன் ஏதோ திட்டமிட்டு தான் செஞ்சிருக்கணும். அவங்க வீட்டுக்குள்ள மாடியில எத்தனை படி, அலமாரியில புத்தகங்கள் அடுக்கி வச்சிருக்கிற வரிசை எல்லாம் சொல்லியிருக்கான். எதுக்காக? தெரிஞ்சு வச்சுக்கிட்டு. கணேஷ் எழுந்து, சரி நான் வரட்டுமா அப்படின்னா. வசந்த், இருங்க பாஸ், காஃபி ஆர்டர் செஞ்சிருக்காரு அப்படின்னா. காஃபி சாப்பிடும் போது ராஜேந்திரன், எடுத்துக்க போறீங்களா அப்படின்னாரு. முதல்ல அந்த ஆளை சந்திக்கணும். அது என்ன சொன்னீங்க? ஜர்தா பீடா? மாணிக்க வாசகம் குறுக்கிட்டு, மயிலாப்பூர்ல ஒரு கடையில யூபி கான் அப்பின்னு சேர்த்து விற்கிறான் சார், குடிச்சு போட்டாச்சு. வரட்டுமா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வெளியில வந்தான். கார்ல, என்ன யோசனை அப்படின்னா. சான்ஸே இல்ல, அவனை எதுக்கு பார்க்கணும்னு தோணுது. எனக்கு அவனை நிச்சயம் பார்க்க விருப்பமா இருக்கு. டைம் என்ன? ஜெயில விசிட்டிங் அவர்ஸ் உண்டா? ராஜேந்திரன் பேரை சொல்லிட்டு நுழைய வேண்டியதுதான். ஜெயிலுக்கெல்லாம் அதிகமா போனதில்ல கணேஷ். டெல்லியில இருக்கும்போது சர்தார் சிங்கை பாக்குறதுக்கு திஹார் ஜெயிலுக்கு போயிருக்கான். சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு ஒரே ஒரு தடவை போனதா ஞாபகம். எல்லாமே புதுசா இருந்தது. சூப்பரிடென்ட் பரிச்சம் இல்லாதவரு, விசிட்டர்ஸ்க்குன்னு தனியா நேரங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியாதா? தெரியும் சார் அப்படின்னா வசந்த். பின்ன வேலை கெட்ட வேலையில வந்திருக்கீங்களே. வசந்த் அந்த ஆபீசரோட போர்டை பார்த்தான். சி ராகவாச்சாரின்னு எழுதியிருந்தது. என்னமோ சார், ராஜேந்திரன் சார் சொன்னாரு, ராகவாச்சாரியை போய் பாருங்க, அப்ளிச் பண்ணுவார், நல்ல மனுஷர்னு. எந்த ராஜேந்திரன்? டிசியா? ஆமா, அத முதல்லயே சொல்லப்படாதோ. ஏய் சிதம்பரம், இவங்களை அழைச்சிட்டு போ. சிதம்பரம் ஆயுள் கைதி, பெண்டாட்டிய கொலை பண்ணவன், கட்டுன பசுவாட்டம் இருக்கான் பாருங்க. நல்ல நடத்தைக்காக கார்டு டியூட்டி போட்டிருக்கோம். சிதம்பரம் வெக்கத்தோட சிரிச்சான். கொஞ்சம் தள்ளியே வாப்பா சிதம்பரம் அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் சந்தேகமா பார்த்துக்கிட்டே நடந்தான் வசந்த். யார பாக்கணும்னு சொல்லலையே அப்படின்னாரு ராகவாச்சாரி. ஜவஹர் விட்டல்னு அண்டர் ட்ரையல், இப்படி முன்னாலேயே இருக்கு பாருங்க ஹால், அதுல இருக்கான். அந்த ஹால்ல 40 சமாதிகள் போல குட்டையான சிமெண்ட் மேடைகள் தெரிஞ்சது. கைதிகள் எல்லாரும் உட்கார்ந்த, படுத்த, உறங்கின, புரண்ட, முணுமுணுத்த நிலைகள்ல இருக்க, இவங்க வந்ததும் அவங்க கிட்ட கொஞ்சம் சுவாரஸ்யம் ஏற்பட, ஜவஹர் விட்டல் யாருப்பா அப்படின்னா சிதம்பரம். ஒருத்த மெதுவா எழுந்திருக்க, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. அவன் கம்பிகளுக்கு பக்கத்துல வர, திறந்து விடுறீங்களா சிதம்பரம்? ஓடி போயிட மாட்டான், நான் கேரண்டி அப்படின்னா கணேஷ். சிதம்பரம், சோப்பு என்னாச்சு? சிதம்பரம், 2 நாளா பேதியாவது, சார் கிட்ட சொல்ல. சிதம்பரம் அவங்க ஒருத்தரையும் கவனிக்காம சிதம்பரம் அந்த ஜவஹர் விட்டலை மட்டும் சாமர்த்தியமா ஒரு கழிச்சு திறந்து வெளியே விட்டான், நடந்தான். ஹலோ அப்படின்னாரு கணேஷ். வாங்க அந்த மரத்தடிக்கு போயிடலாம். நீங்க யாரு அப்படின்னா வெளிவந்தவன். கணேஷ். ஓ கணேஷ், நீங்க என் கேஸை எடுத்துக்க போறீங்களா கணேஷ்? கணேஷ், எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சதி பண்றாங்க, என்னை பந்தாடுறாங்க கணேஷ். என் மனைவி, மக, என் உறவுக்காரங்க, அக்கம் பக்கம் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சதி பண்றாங்க கணேஷ், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. அவன் தன் சட்டையை தூக்கிட்டு கண்ணீரை துடைச்சுக்க கணேஷ் அவனை ஏற இறங்க பார்த்தான். 5.5 அடி உயரம், 15 நாள் தாடியில 1-2 நர, அடர்த்தியான தலைமயிர், உருவங்கள் கம்பளி பூச்சிகள் போல. மீசை ட்ரிம் பண்ணியிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். கண்கள்ல அதிகமான சோகம் இருந்தது. ஒரு துளி கூட பொய் இல்ல, நிஜமாவே அழுதுகிட்டு இருந்தான். சட்டை நனைய மாலை மலையா கண்ணீர் விட்டு பூன்னு அழுதான் ஜவஹர் விட்டல். முதல்ல அழுகை நிறுத்துங்க விட்டல். அப்பாடா, நீங்க ஒருத்தராவது நான் தான் ஜவஹர் விட்டல்னு நம்புறீங்களா? இன்னும் இல்ல, ஆனா நீங்க டாக்டர் விஜயகுமார் கிட்ட சொன்னதெல்லாம் கேட்டோம். எப்படி? டேப்ல ரெக்கார்ட் பண்ணத ரெக்கார்ட் செஞ்சாரா என்ன? அவன் ஈர கண்கள்ல ஒரு ஆச்சரியம் பளிச்சிட்டது. அது இருக்கட்டும், நாங்க உங்களை விட்டல்னே கூப்பிடுறோம், அதானே? என் பேர் ஜவஹர் விட்டல், நாங்க உங்க கட்சி. எங்க கிட்ட நீங்க ஒரு பொய்யும் சொல்ல வேண்டியதே இல்ல. நான் ஏன் பொய் சொல்லணும்? நீங்க தானே ஜவஹர் விட்டல். ஆமா. உங்க மனைவிய அந்த சண்டாளன் அபகரிச்சிருக்கான். அவங்க 2 பேரும் ஒரே படுக்கையில படுத்திருக்கிறத பார்த்ததும் எனக்கு உடம்பெல்லாம் பத்தி எரிஞ்சு அப்படியே ஆத்திரம் வந்தது.
அதெல்லாம் கேட்டுட்டோம். நீங்க தான் ஜவஹர் விட்டல். உங்க மேல என்ன கேஸ் போட்டிருக்காங்க தெரியுமோ? தெரியுமே, செக்ஷன் 511 அட்டெம்ப்ட் டு கமிட் எ கிரைம். அது மட்டும் இல்ல, ஆள் மாறாட்டம் கூட போட்டிருக்காங்க 420ல. நீங்க சொல்ற எதிர்வாதம் எந்த கோர்ட்லயும் செல்லுபடி ஆகாது. நீங்க சொல்றபடி மனைவி, மகள் எல்லாருமே சதி செய்யறாங்கன்னா அதை எப்படி நிரூபிக்க முடியும்? கண்களை துடைச்சுக்கிட்டான். சார், நீங்க ஜிகே வேல்ல போய் கேளுங்க. எங்க மேரேஜ் போட்டோ நானும் அவளும் எடுத்துக்கிட்டது நெகட்டிவ் இருக்கும். தேதி என்ன? மே மாசம் 25, 1967. போலீஸ்ல எல்லா போட்டோவும் பார்த்துட்டு தான் சொல்றாங்களே, அது நீங்க இல்லையாமே. போலீஸும் பொய் சொல்றாங்க கணேஷ். எதுக்காக மிஸ்டர் விட்டல், எதுக்காக? தெரியலையே அப்படின்னு கைய பிசைஞ்சான் அவன். மிஸ்டர் விட்டல், அந்த பெண்ணை பத்தி 1-2 கேள்வி அப்படின்னா வசந்த். மர நிழல்ல 3 பேரும் நின்னுட்டு இருக்க அந்த பெண்ணை பத்தி வசந்த் உச்சரிச்சதுமே ஜவஹர் விட்டலோட கண்கள்ல உற்சாகம். கொஞ்சம் வேகமாவே மூச்சு விட ஆரம்பிச்சான். மிஸ்டர் சந்தர், அவளை என்னன்னு சொல்றது? என் பேர் வசந்த். சாரி மிஸ்டர் வசந்த், அந்த பெண்ணை என்னன்னு சொல்வேன். சொல்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேணாம். அப்படி இல்ல, அவ யாரு, அவ பேரு என்ன, அவ நிஜமா பொய்யா ஒண்ணுமே சொல்ல தெரியல, எனக்கு சொல்ல முடியல. சரிதான், அவளும் உங்க மாதிரி கேஸா? கேஸ்னா அப்படின்னா கொஞ்சம் கோவத்தோட, வர்ணனைக்கு அகப்படாத ஒரு புகை மாதிரி. வசந்த், ஒரு நிமிஷம் அப்படின்னா கணேஷ். மிஸ்டர், நீங்க அந்த பெண்ணை பத்தி அடிக்கடி வர்ணிச்சிருக்கீங்க. அது என்ன வசந்த்? சுமார் 20 வயசு இருக்கும். அகலமா பொட்டு வச்சுக்கிட்டு, காதுல லோலாக்கு, தலை நிறைய பூ, மாங்காய் மாலை, ஒரு வடை சங்கிலி. சரியான ஞாபக சக்திடா உனக்கு. பொம்பளைன்னுட்டா போதுமே. கேஸுக்கு உதவும்னு ஞாபகம் வச்சிருக்கேன் பாஸ். வேணான்னா அழிச்சிடுறேன். இவ்வளவு விவரமா ஒருத்திய வர்ணிக்கிறீங்க, அவ யாருன்னு தெரியாதுங்கிறீங்க. கழுத்துல ஒத்த வடை சங்கிலியில ஒரு தங்க சாவி. போதும் வசந்த். விட்டலோட கண்கள் தூர பார்வை பார்த்துக்கிட்டு இருக்க அவன் தன்னோட ஞாபக சக்திய அதிக பிரயத்தனப்பட்டு எல்லைகளுக்கு கொண்டு வர அவளோட பேரையோ விலாசத்தையோ மற்ற விவரங்களையோ தேடுறான்னு தெரிஞ்சது. மெலிதா அவன் கண்கள்ல நீர் நிறைஞ்சது. மிஸ்டர் கணேஷ், அவ யாரு? கணேஷ் வசந்த பார்த்து யாரா அப்படின்னா. அவன் தொடர்ந்து, ஆனா அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அவகிட்ட என் சமீப காலத்து வினோத நிகழ்ச்சிகளுக்கு ஒரு காரணம் கிடைக்கலாம்னு தோணுது. எப்படி? அவ ஒருத்தி தான் என்னை அடையாளம் கண்டுகிட்டு என்னை பார்த்து சிநேகமா சிரிச்சா. வசந்த், சிரிச்சா போதாது, அட்ரஸ் சொல்லலையே. அவளை ஒரு தடவை தியேட்டர் முன்னால பார்த்ததா சொன்னீங்களே, அது எங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல அது கூட காத்துதானா? இல்லைங்க, பாண்டி பஜாருங்க. பாண்டி பஜார்ல வச்சு அவளை பார்த்தேன். சரி, பாண்டி பஜார்ல வச்சு பாத்தீங்க. அப்புறம்? என்னை பார்த்து சிரிச்சிட்டு நிப்பாட்டி இருந்த ஒரு காருக்குள்ள ஏறிட்டு போயிட்டா. அவ்வளவுதான அடையாளம்? ஆமா. கவலைப்படாதீங்க, வசந்த் கண்டுபிடிச்சிருவான். அப்படியா? மிஸ்டர் வசந்த், நீங்க அந்த பொண்ணை மட்டும் என் முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. சே, அவர் சொல்றாரு, எப்படிங்க சாத்தியம்? ஒரு பொண்ணு, அவளை பாண்டி பஜார்ல வச்சு பார்த்தேன், லோலாக்கு போட்டிருந்தா, சிரிச்சா, நில்லுங்கள் ராஜாவேன்னா அவளை கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வான்னா சாத்தியமாகிற காரியமா? ஹேவ் அ ஹார்ட் பாஸ். பின்ன அட்ரஸ், பேரு, வீட்டு அடையாளம், ரோடு எல்லாம் கொடுத்து கண்டுபிடிக்கணும்னா வசந்த் எதுக்கு? இருந்தாலும் இது சான்ஸே இல்ல பாஸ். மிஸ்டர், பேர் என்ன சொன்னீங்க? விட்டல். பாத்தீங்களா, உங்களுக்கும் சந்தேகம் இருக்கு. என் கட்சி வக்கீலே நான் விட்டல்ங்கிறத நம்பல. மறுபடி அவன் கண்கள்ல கண்ணீர். சேச்சே, நீங்க விட்டல் தான், நான் நம்புறேன். இதுக்காக அழாதீங்க. உலகத்துல பல்வேறு விஷயங்கள் இருக்குது அழறதுக்கு. நான் என் பேருக்காக மட்டும் அழல மிஸ்டர் கணேஷ். என் பேரோட பறிப்போன சகலத்துக்கும் சேர்த்து வச்சு 15 நாளா ஜெயில அழுதுகிட்டு இருக்கேன். நான் விட்டல் இல்லைன்னா எப்படி சார்? எங்க வீட்டுல ஹால்ல மாட்டி இருக்கிற தாத்தா படத்துக்கு பின்னால சுவர்ல கார பேந்தாப்புல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஓரத்துல ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். அதுல போய் பாருங்க. எப்படி சார் அது எனக்கு தெரிய முடியும்? சர்தான் சர்தான், சொல்லிட்டீங்க நிறைய. அந்த வீட்டுல அடையாளம் சொல்லிட்டீங்க. வீட்டுல மட்டும் இல்ல, என் மனைவி உடம்புல இருக்கிற மச்சம் தெரியும் சார். எனக்கு என் மக சோபா குட்டிக்கு வயிற்றுல தொப்புளுக்கு மேல 1 சென்டிமீட்டர் அகலத்துல ஒரு மச்சம், பின்முதுகுல ஒரு தேமல். செல்விக்கு ஏதாவது அடையாளம் காட்ட முடியுங்களா? யாருக்கு? ஷட்டப் வசந்த். மிஸ்டர் விட்டல், நீங்க காட்டுற அடையாளங்கள் எல்லாம் பின்னால கேஸ் நடக்கிற போது காட்டலாம். கவலைப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஏன் உங்களுக்கு இப்படி எதிரா உங்களை அடையாளம் கண்டுக்காம எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி சதி பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முந்தி ஒரு விஷயம், உங்க பெயிலுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஜாமீன் கொடுக்க யாராவது இருக்காங்களா? எனக்கு எங்க பேட்டை பூரா ஜாமீன் கொடுக்கும் மிஸ்டர் கணேஷ். ஆனா நிலைமைய பார்த்தா என்ன அவங்க ஒருத்தரும் அடையாளம் கண்டுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது.
அவ்வளவு பெரிய சதி இது. சிநேகிதங்க, உறவுக்காரங்க, போலீஸ், ஏன் உங்க வீட்டு நாய் கூட. ஆமாங்க, என்னை பார்த்தா கொலைக்குது சனிய. எவ்வளவு இறைச்சி போட்டிருக்க பாஸ். முதல்ல நாம கேஸ் பெயில்ல போட பிளான பார்க்கணும். அது போலீஸ் வழக்க பொறுத்தது. கமிட்டல் ட்ரையல் தானே இது வரைக்கும் நடந்திருக்கு. சரி மிஸ்டர் ஜவஹர் விட்டல், நாங்க மறுபடி உங்களை வந்து சந்திக்கிறோம். முதல்ல உங்களை ரிலீஸ் பண்றதுக்கு வழிய பாக்குறோம். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. விட்டல் கொஞ்ச நேரம் கணேஷோட கை பிடிச்சுக்கிட்டு தேம்பினான். கண்கள்ல ஒத்திக்கிட்டான். 15 நாளா அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கு மேல பேச முடியாம வார்த்தைகளை கண்ணீரால கரைச்சான். அதுல எங்க பாசாங்க. சூப்பரிண்டென்டன்ட்டுக்கு நன்றி சொல்லிட்டு காரை திருப்பி கியர் மாத்தி முன்னால போய் ஃபியட்டுக்கு உரித்தான சீரல்ல பாலத்தை கடந்து வலது பக்கம் திரும்பி சென்ட்ரலை கடந்து விட்டுற வேண்டியதுதான். என்ன கேஸ விட்டுற வேண்டியதுதான். தலை சுத்துது. வசந்த், அவன் பொய் சொல்றான்னு நினைக்கிறியா? இல்ல, அதான் எனக்கு தலை சுத்துது. 2 கட்சியும் நிஜம் பேசினா எந்த கேஸும் தங்காது. வசந்தோட இன்றைய பொன்மொழி. இன்னைக்கு தேதி என்ன? நில்லுங்கள் ராஜாவே. வசந்த் மெதுவா இந்த வார்த்தைகளை சொல்லி பார்த்தான். நில்லுங்கள் ராஜாவே மறுபடி, சொல்லுங்கள் ராஜாவே கொஞ்சம், கில்லுங்கள் ராஜாவே, தனியே தள்ளுங்கள் ராஜாவே, நிறுத்துங்கள் ராஜாவே அப்படின்னா கணேஷ். ரொம்ப ஓவரா போறீங்க ராஜாவே. பொயட்ரி பாஸ், பியூர் பொயட்ரி. நம்பர் 1 போலீஸ் கேஸ் என்ன? அதான் தெரியுமே, அந்த ஆள் வீட்டுக்குள்ள ஜன்னலையோ கதவையோ உடைச்சி நுழைஞ்சி அவங்க 2 பேரும் படுத்துட்டு இருக்கும் போது அவங்கள கொல்ல முயற்சித்தது. கணவனும் மனைவியும் படுத்துக்கிட்டு இருக்கிற போது. அவங்க கணவன் மனைவி இல்லைன்னா இவன் செஞ்சதுக்கு எமோஷனலா உணர்ச்சி பூர்வமான காரணம் ஏற்படுது. கணேஷ் மௌனமா இருந்தான். என்ன பாஸ், குவைட் ஆயிட்டீங்க? இல்ல வசந்த், கேஸ் அவ்வளவு சுலபம் இல்ல. இவன் சொல்றதும் நிஜம். படுத்திருந்தவங்க 2 பேரும் கணவன் மனைவி தான். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பொருந்துறாப்புல ஒரு எப்படி பாஸ் சாத்தியம்? இவன் சொல்றது நிஜம்னா அவங்க 2 பேரும், ஓ நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு விசில் அடிச்சான் வசந்த். முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா விவரத்தை வச்சுக்கிட்டு டாக்டர் விஜயகுமார் கிட்ட அந்த டேப் ரீல கேட்டு மறுபடியும் போட்டு பார்க்கணும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாமளே ஷூரிட்டி கொடுக்கலாம். ஆமா அப்படின்னா கணேஷ். 3வது நாள். ஓகே, எவிடன்ஸ் என்ன சொல்றாங்க? முழுக்க படிக்க வேணாம். ரொம்ப துப்புரவாத்தான் போலீஸ்காரங்க விசாரிச்சிருக்காங்க. 2 பேர் கையெழுத்தையும் எடுத்து ஜவஹர் விட்டலோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற கையெழுத்தோட ஒப்பிட்டு பார்த்து நம்ம ஆள் கையெழுத்து வேறுன்னு சாட்சி வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த போனா, அப்புறம் அந்த பாப்பா கூட சாட்சி சொல்ல தயாரா இருக்கு. செல்வின்னு அந்த ஆளுக்கு ஒரு சிஸ்டர் இன்லா இருக்கு. விசாரிச்சேன், கிட்ட போய் டைம் கேட்டேன். சும்மா நின்னு விளையாடுது பொண்ணு, ஸ்டாண்டிங் அண்ட் பிளேயிங். சரி, விவரங்கள் சேகரிச்சியா? ஓ செஞ்சேன் பாஸ். அப்புறம் அந்த பொண்ணு? வசந்த் உதட்ட பிதுக்குனான். இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பாண்டி பஜார்ல ஹெரால்டு கார்ல தங்கத்துல கழுத்துல சாவிய மாட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு ஏறுதா அல்லது இறங்குதான்னு கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு இப்பதான் தெரியுது. 3 நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை விட முட்டாள்தனமான வேலை இருக்க முடியாதுன்னு தீர்மானிச்சுட்டேன். அதுக்கு பதிலா ஹலால் மீட் வெட்டலாம். அதான் ஒரு ஜர்தா பீடா போட்டுக்கிட்டு திரும்ப வந்துட்டியா? பீடாலையே வரீங்களே, பழக்கத்தையே விட்டுட்டேன் பாஸ். அட எப்பல இருந்து? 10 நிமிஷமாச்சு. வசந்த் காகிதங்களை பரப்ப கணேஷ் அவனை கண் கொட்டாம பார்த்தான். போர்டுல SPCLன்னு எழுதியிருந்தான். அவன் பாக்குறத பார்த்து லாயர்ஸ் அப்படின்னா வசந்த் சிரிக்காம. தலை கலைஞ்சி அதை வாரத பத்தி கவலைப்படாம ஜீன்ஸ் அணிஞ்சு வாயில சிகரெட் தொங்க வேலைன்னா ஒரு அரக்கத்தனத்தோட இயங்குற ஒரு இளைஞனை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? மை காட், ஐ எம் லக்கி. வசந்த், அந்த விளம்பரம் வந்துருச்சா? இன்னைக்கு காலையில வந்திருக்கு பாஸ். திருநெல்வேலியில 3 தமிழ் தினசரிகள், முக்கியமா மாலை முரசு, தினமணி, மதுரை எடிஷன், அப்புறம் தினமலர் 3லயும் வந்திருக்கு. படி பார்க்கலாம். தமிழகத்தின் தென்பகுதி தினசரிகளில் அன்னைக்கு வந்திருந்த விளம்பரத்தை வசந்த் படிச்சான். என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், என் மேல் பாத்தியதை உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் அறிக. வருகிற ஜூன் மாதம் 20 தேதிக்கு அப்புறம் எனக்கும் அவர்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. ராஜா, தபால் பெட்டி எண் எட்ஸெட்ரா. இதுதானே நீங்க கேட்டது? பர்ஃபெக்ட். சத்தியமா ஒரு வரி புரியல பாஸ். எதுக்காக இந்த விளம்பரம்? யாருக்காக இந்த விளம்பரம்? சொல்றேன், பதில் வந்தப்புறம் சொல்றேன். அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs. நன்றி, வணக்கம்.